யார் யாருக்கோ கால் பண்ணிருக்கோம். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கோ நம்பர் சுத்தி விடுவோம். என்னது லைன் இமயமலை பக்கமா போகுது. கோலர் ஐடி காமிக்காம நான் தான் எப்படி தலைவா கண்டுபிடிச்சீங்க? இதுக்குமே தான் டெல்லி பத்தியா வர 12/12 உங்க பிறந்த நாள். அது எனக்கு தெரியும். என்னோட பாட்டு 15 பாட்டு ராகாவதி 15 போட போறியா? அம்மா ராகாவில் 15 இந்த வாரம் எல்லாமே சூப்பர் ஸ்டாரோட ஹிட்ஸ் தான். நீங்க நாளே பஞ்ச் டயலாக் தான். நம்ம மலேசியன் ஸ்டைல்ல ஒன்னு எடுத்து விடுங்க பாப்போம். அளவுக்கு அதிகமா பொண்ணுங்களோட கடலை போற பூங்காடா. இந்த வருஷம் நாளே சூப்பர் ஸ்டாரோட லிங்காடா. சும்மா தூங்க கல்பமா தலைவா. அப்படியே அனுஷ்காவை கேட்டுதான் சொல்லுங்க. பாய்டா சுரேஷ்கரா, இது எப்படி இருக்கா? அனைவருக்கும் சுரேஷன் மத்திய வணக்கம். 12/12/14 இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய பிறந்தநாள். நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு. சூப்பர் ஸ்டார் நம்ம ராகா ஸ்டுடியோ கூட்டு வந்திருக்கோம். தலைவா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்க மலேசிய சகோதர சகோதரிகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? கண்ணா சுரேஷ், ரொம்ப நன்றி. அதாவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் எனது ரசிக பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்றதுனால உங்களுக்கு நன்றி. அதாவது இந்த நேரத்துல இமயமலையில உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா, கால் பண்ணும் போது கூட அதான் சொன்னீங்க. அப்ப தம்பி சுரேஷ் நேரா வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி சார் நீங்க வந்து பேச நல்லா இருக்கும் அப்படியே சொன்னாங்க. அதான் நேரா இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கேன் உங்க முன்னாடி. எல்லாருக்கும் வணக்கம். தலைவா, நீங்க வந்ததே பெரிய விஷயம். முதல்ல வீரா படத்துல இருந்து நீங்களும் செந்திலும் இந்த மிருதங்க அடிச்சுக்கிட்டே பாட்டு பாடுவீங்களே, அதுல இருந்து ஒரு பாட்டை கேட்டோம். ரொம்ப நல்ல பாட்டு. இப்ப கேப்போம் கண்டா. முன்னிட்டு ராகாவில் 15 இன்னைக்கு எல்லாமே அவர் பாட்டு தான். அது மட்டும் இல்ல, இமயமலையில இருந்து அப்படியே அவர் கூட்டு வந்திருக்கோம். ஏன் தலைவா, எங்களுக்கு பிறந்தநாள்னு வைங்களேன், கேக்கு வெட்டுவோம், கோயிலுக்கு போவோம், குடும்பத்தோட இருப்போம். நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்ணா, எல்லாருக்கும் பிறந்தநாள் வந்தா அது பர்த்டே. ஆனா எனக்கு பிறந்தநாள் வந்தா அது ரஜினிகாந்த் டே. அது மட்டும் இல்ல, வேர்ல்ட் ஸ்டைல் டேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, சரி. அதாவது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு குடும்பம் ஆன்மீகம் ரெண்டுத்துலதான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சரி, அதெல்லாம் என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் என்னோட குடும்பம், பிள்ளை குட்டிங்க, பேர குழந்தைங்க, இந்த மாதிரி என்னுடைய பிறந்த நாளை கழிக்கிறதா எனக்கு சந்தோஷம். அடேங்கப்பா, உங்க ரசிகர்களுக்கும் இதை போய் டபார்னு சேர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல தலைவா, நான் பொல்லாதவன் பாட்டு கேட்டுருவோம், அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். கண்ணா ரைட். சூப்பர் ஸ்டாருடைய 64வது பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாமே அவர் பாடல்கள் தான். 12ஆம் நிலையை பிடிச்சது பாஷா படத்துல இருந்து ரா ரா ராமையா. சூப்பர் ஸ்டார் நம்ம கூட ஸ்டுடியோல தான் இருக்காரு. தலைவா, லிங்கா படம் வெளியாகி அட்டகாசமா ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த காட்சியில் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சீங்க? அப்படி கேட்டா நான் என்ன சொல்ல, அதாவது 64 வயது முதியவனை கொண்டு வந்து ஒரு படத்துல நடிக்க வச்சு 2 அழகான பொண்ணுங்களை கூட நடிக்க வச்சு ரொமான்ஸ் பண்ண சொன்னா அதை விட ஒரு கஷ்டமான விஷயம் இருக்க முடியாது சுரேஷ். சரி தலைவா, லிங்காக்கு அப்புறம் படங்கள் நடிப்பீங்களா, இல்ல என்ன பண்ண போறீங்க? சொன்னா அது நம்ம கையில இல்ல, எல்லாம் அங்கே இருக்கு. அவ சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். சரி தலைவா, அரசியலுக்காவது வருவீங்களா இல்ல? கண்ணா, நான் எங்கே வருவேன், எப்படி வருவேன், எப்போ வருவேன் யாருக்கும் தெரியும். வரவனி நேரத்துல வரலாம், இல்ல வராமலும் போகலாம், அது நம்ம கையில இல்ல. இப்ப அடுத்த வாரிசு படத்துல இருந்து நீங்க ஒரு டிஸ்கோ ஆட்டம் போட்டீங்களே, அந்த படத்தை கேட்க போறோம். கண்ணா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே கே ரஜினிகாந்த் அவர்களின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு எல்லாமே அவருடைய பாட்டு தான். 10ஆம் நிலையில் நீங்க கேட்டது குரு சிஷ்யன். நம்ம கூட சூப்பர் ஸ்டார் இருக்காரு. தலைவா, உங்களுடைய புன் சிரிப்பை எடுத்து விடுங்க ஒரு வாட்டி. அடேகே அப்பா. சரி சார், உங்க மாதிரி உலகம் முழுவதா வந்து இந்த நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அது நான் நிறைய பாத்திருக்கேன். எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அதாவது ஒரு ஆள் மாதிரி இன்னொரு ஆள் பண்றாங்க மிமிக்ரி. மிமிக்ரின்ற ஒரு அற்புதமான ஒரு கலை. ஒரு ஆள் மாதிரி இன்னொருத்தவங்க பேசுறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதற்கு பின்னாடி எத்தனையோ வருஷம் உழைப்பு, கண்டிப்பா தொண்டைக்கு அவங்க கொடுக்குற ஸ்ட்ரெயின் எல்லாமே ரொம்ப பெருசு. அதனால அவங்களை நம்ம வாழ்த்துமே ஒழிய அவங்கள தப்பா பேசக்கூடாது. அது என்னுடைய கருத்து. நிச்சயமா தலைவா, நிறைய அந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ராகாவை தொடர்ந்து கேளுங்க, நிறைய விஷயங்கள் பேச போறோம். அது மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டாரோட நீங்க கேட்காத பாடல்கள்லாம் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கு.
ராகாவில் ஒரு புதிய நிகழ்ச்சி எதிர்நீச்சல். இரவு 7 தொடக்கம் 8 மணி வரை. சூப்பர் ஸ்டாருடைய 64வது பிறந்தநாளை முன்னிட்டு எல்லாமே அவருடைய பாட்டு தான். இன்னைக்கு 7ஆம் நிலையை பிடித்தது படையப்பா. நம்ம கூட தான் தலைவர் இருக்காரு. சரி தலைவா, இன்ன வரைக்கும் அந்த இளமை குறையாம அந்த துடிப்போட இருக்கீங்களா? 64 வயசுல என்ன ரகசியங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணா அதெல்லாம் கூடவே பிறந்தது. என்னைக்கு என்ன விட்டு போகாது. அடேங்கப்பா. ஆமா. இதுக்கு ஏதோ தங்க பஷ்பம் மத்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதே இல்ல நீங்க? அதெல்லாம் செய்யறதே இல்ல. உண்மையிலே? ஆமா. சரி, உலகத்துல யாருக்குமே சிக்காத சூப்பர் ஸ்டார் நமக்கு மட்டும் எப்படி சிக்கினாரு? உண்மையிலே ஒரு சூப்பர் ஸ்டார் தானா அப்படிங்கிற விஷயத்த 2 மணிக்கு நான் டபார்னு உடைக்க போறேன். சார் எங்கே போயிடாதீங்க. நான் இங்கதான் இருப்பேன். நன்றி தலைவா. சூப்பர் ஸ்டாருடைய 64வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு எல்லாமே அவருடைய பாடல்கள் தான். 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் அவர் நம்ம கூட தான் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்குள்ள பல பேர் தலைவர் வந்திருக்காரா ராகாவுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது அவர் கிடையாது. அவர் போலவே பேசக்கூடிய நம்ம வானவில்லின் 360 பாகையின் அறிவிப்பாளர் அருண் விந்தை குமரன் அவர் தான் இப்பொழுது வந்திருக்காரு. வணக்கம் பாஸ். வணக்கம் சுரேஷ், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். உண்மையிலே சூப்பர் ஸ்டார் குரல்ல அருமையா பேசுனீங்க. ரொம்ப நன்றி பிரதர். எவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்து சூப்பர் ஸ்டார் குரல்ல சொல்லுங்க. கண்ணா இதை நான் வந்து சின்ன வயசுல இருந்து ஏறக்குறைய ஒரு 6 வயசு இருக்கு. அடேங்கப்பா. அப்பதுல இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். சூப்பர் ஸ்டார் எவ்வளவு பிடிக்கும் அருண் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். பொதுவா எல்லாருக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் பிடிக்கும் இல்லையா? ஆமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிமிக்ரி ஆர்டிஸ்ட பார்த்து அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஈர்ப்பு வந்துச்சு. மிமிக்ரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் செஞ்ச வயசே வந்து சூப்பர் ஸ்டாரோட வயசு. பிரதர் பாராட்டுகள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப சிவாஜி தி பாஸ் படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாருக்கு மத்த நடிகர்கள் வாழ்த்து எப்படி இருக்கும்? செய்யலாமே, அந்த கான்செப்ட்ல வருவோம். ஓகே. சூப்பர் ஸ்டார் அவர்களின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு எல்லாமே அவருடைய பாடல்கள் தான். 5ஆம் நிலையை பிடித்தது வேலைக்காரன். நம்ம கூட அருண் விந்தை குமரன் இருக்காரு. இப்பொழுது வந்திருக்காரு. 360 பாகியின் அறிவிப்பாளரும் கூட. சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசி அசத்திக்கிட்டு இருந்தாரு 1 மணி 2 மணி வரைக்கும். சரி பிரதர், இப்ப நம்ம தலைவருக்கு எந்தெந்த நடிகர்கள் பிறந்தநாள் சொல்ல போறாங்க? முதல் வரிசையா வந்து கமல்ஹாசனை சொல்லுவோமா? எடுத்து விடுங்க. அழகான ஒரு ஸ்டுடியோ, அழகான மைக், எல்லாமே அழகா இருக்கின்றது. அதே அழகுக்கு சொந்தக்காரர் ரஜினி, என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். அவருக்கு பிறந்தநாள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லக்கூடாது? கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது என்னுடைய கடமை. ஆக சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்படி சுருதியை கேட்டதா சொல்லுங்க கமல் சார். அடுத்து எது நடிக்கிறா? அடுத்து வந்து சூர்யா கூப்பிடலாமா? நிச்சயமா. எல்லாருக்கும் வணக்கம். ராதாவுங்க சூர்யா. அதாவது மாற்றம் போட்டு மாறாதது. அதே மாதிரி ரஜினிகாந்தோட ஸ்டைல் எடுக்கவே மாறாதது. அதனால ஸ்டைலுக்கு சொந்தக்காரர் ரஜினி அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். பாய். அடுத்து யாரு பாஸ்? அடுத்து வந்து விஜய் பேச சொல்லுமா? கூப்பிடுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு. அதாவது நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட பிறந்த நாள். ஆமா. அதனால அவருக்கு நான் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றேன். தலைவான்னு சொல்லணுமா நானு சொல்லணுமா எனக்கு எதுவுமே தெரியலண்ணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னா அண்ணா தேங்க்ஸ்ண்ணா. செம்மண்ணா. விஜய தொடர்ந்து யாரு? விஜயகாந்த் கூப்பிடுமா? வாங்க, கண்ணை கொஞ்சம் சோப்பாக்கி கசக்கி விட்டு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் மட்டும் இல்ல, நம்ம தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்து இப்படி மிரட்டி சொல்லிதான் யாருமே கேட்டது இல்ல கண்ணா. நம்ம தலைவர் யாராவது திட்டுனாங்களா அல்லது படம் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வரும். கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல? ஓரளவு கேட்கல. கண்ணு செவக்கும், கண்ணன் துட்டிக்கும், கால் அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெட்டிக்கும்டா. வேடா ஸ்டுடியோல கரண்ட் போயிரும். அடுத்து யாரு ப்ரோ? பிரகாஷ் ராஜ் கூப்பிடலாமா? பிரகாஷ். நிச்சயமா. அது செல்லம். எனக்கு பொதுவா யாரையும் பிடிக்காது. நீ தப்பானவன் அப்படிதான் எல்லாரையும் சொல்லியிருக்கேன். ஆனா ரஜினி எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படி கண்ணா? ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ, லவ் யூடா, லவ் யூ. பல பேர் உங்க வாய்ஸ் கிட்ட லவ் பண்ணிருப்பாங்க பிரதர். இப்ப சூப்பர் ஸ்டாருடைய புத்து படத்துல இருந்து பாடல் கேட்க போறோம். 2 பாட்டுக்கு அப்புறமா ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல அருண் நம்ம கூட சூப்பர் ஸ்டார் வாய்ஸ்ல பேச போகின்றார். ஸ்டாருக்காகவே இந்த ராகாவில் 15 வழங்கப்பட்டது. 3ஆம் நிலையை பிடித்தது கோச்சடியான். இவர் மட்டும் தான் அருண் கருப்பு வெள்ளை படம், கலர் படம், 3D அனிமேஷன் எல்லாத்துலயும் வந்துட்டாரு. சரி பிரதர், இது வரைக்கும் நீங்க ரஜினி மாதிரி மேடையில பண்ண வித்தியாசமான மிமிக்ரி என்னது? வித்தியாசமான மிமிக்ரி அப்படின்னு சொன்னா இது நானும் என்னுடைய நண்பர் யுவராஜ் அவரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்ட். இது ஜிபிஎஸ் கான்செப்ட். நம்ம எல்லாம் எங்கேயாச்சும் பாதை தெரியாட்டி வந்து ஜிபிஎஸ் தான் பாச்சு உபயோகப்படுத்தி போவோம். ஆமாமா. அந்த வாய்ஸஸ் எல்லாம் வந்து ஆக்டர்ஸோட வாய்ஸஸா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி வித்தியாசமா யோசிச்சோம். நல்லாவும் ஒர்க் அவுட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இப்ப நான் வந்து என் காடியில ஏறிட்டேன், ஜிபிஎஸ் தட்டுறேன். ஆனா எனக்கு சூப்பர் ஸ்டார் வாய்ஸ் தான் வேணும். சரி, ஓகே. இப்ப நான் கீன் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன். நான் கேஎல்சிசி போக வேண்டும்.
கண்ணா அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் நேரா போனா ரவுண்ட் போட்டு வரும். அந்த ரவுண்ட் போல 9 o'clock கொஞ்சம் நேரா போனா அங்க ஒரு சிவன் டெம்பிள் வரும். அப்படியே சிவா சொல்லி நேரா போயிட்டே இருந்தேன்னா ஐயோ கேஎல்சிசிக்கு பாதம் வரட்டனே. ஜிபிஎஸ் இன்னொரு தடவை சொல்ல முடியுமா? கண்ணா அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் நேரா போனா அங்க ரவுண்ட் போட்டு வரும். அந்த ரவுண்ட் போனா 9 o'clock எடுத்து நேரா போனா சிவன் டெம்பிள் வரும். அப்படியே சிவா சொல்லி நேரா போயிட்டே இருந்தேன்னா அருண் நல்ல ஒரு கான்செப்ட். உண்மையிலே வந்து இந்த வேஸ்ல இந்த மாதிரி ஒரு குரல் வச்சுட்டு வைக்கல எல்லா ரஜினி எல்லாம் காணாம போயிருவாங்க. உண்மைதான். ஏன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே வந்து ஒரு வேகம். அவர் பேச்சுல மட்டும் கிடையாது, கை கால் அசைலையும் பார்த்தீங்க அப்படிதான். நீங்க மேடையில பேசும்போது எப்படி அந்த ஃபாஸ்ட் இருக்குமா இல்ல? அந்த ஃபாஸ்ட் இருக்கும். சரி பிரதர், அழகா பேசினவங்களுக்காக தளபதி படத்துல இருந்து காட்டுக்குயில் பாட்டு போடுற நம்ம நட்பை பிரதிபலிக்கிறோம். ரொம்ப நன்றி பிரதர். முன்னிட்டு அவருக்காகவே இந்த 2 மணி நேரங்கள் கொடுக்கப்பட்டது. அதனாலதான் மிஸ்டர் அருடைய கூட்டு வந்து அவர் குரல்ல பேசினாரு. பாஸ் உங்களுடைய ஜிபிஎஸ் கேட்டு மத்தவங்க சிரிச்சாங்க இல்லையோ, நான் இன்ன வரைக்கும் படசலுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சுரேஷ். இந்த தளபதி படம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வரும்போது திரையரங்குகள்ல போயிட்டு ஆளுங்க படம் பாக்குறதுக்கு வருவேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ டேப் வந்து அப்பயே திருட்டு விசிடி வந்து பிரபலமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தளபதி படத்துக்கு பிறகுதான் மலேசியால வந்து தியேட்டர்கள் உயிர் வாழ்ந்ததுன்னு சொன்னாங்க, முக்கியமா நம்ம தமிழ் படத்துக்கு. அதே மாதிரிதான் நேத்து லிங்கா பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு ப்ரோ. சும்மா சொல்லக்கூடாது, ஆளு அம்பிடிச்சு ஒரு ரஷ்யக்காரர் வந்து கேட்டாரு, வாட்ஸ் ஹேப்பனிங். அவர் பயன்ட்டாரு. சூப்பர் ஸ்டார் பவர். சூப்பர் ஸ்டார் இப்படிதானே சுரேஷ். பெவிலினே நடுங்கி போச்சு. இப்ப அவருடைய லிங்கா படத்துல இருந்து இந்திய நேவா பாடல் கேட்க போறோம். ஏஆர் ரஹ்மான் அவரை பாடியது. பிரதர் அருண், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னும் முன்னேறணும், நிறைய மிமிக்ரி பண்ணுங்க. ரொம்ப நன்றி சுரேஷ். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களுக்கு நன்றி. அண்ட் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஹாப்பி பர்த்டே தலைவா. வாங்க இப்ப பாட்டை கேட்போம். 4வது பிறந்தநாளை முன்னிட்டு ராகாவில் 15 இன்னைக்கு எல்லாமே அவருடைய பாடல்களை தான் கேட்டோம். அதனாலதான் ஒரு பல குரல் மன்னனையை கூட்டிட்டு வந்திருந்தோம். 1ஆம் நிலையை பிடித்தது லிங்கா படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் அவரை பாடிய இந்திய நேவா. பல பேர் நம்ம சூப்பர் ஸ்டாருக்காக சோசியல் மீடியால பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்களுடைய பவர்ப்பா இதெல்லாம். அடுத்த வாரமும் ஒரு நடிகருடைய தொகுப்பை தான் கேட்க போறோம். அதை நாங்க திங்கட்கிழமை தான் சொல்லுவோம். இன்னைக்கு நமக்காக Facebook, Twitter அழைத்து பேசிக் கொண்டிருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. அது உண்மையான சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு தெரிஞ்சா ஒரு குரலை மட்டும் கேட்டதுக்காகவே பல பேர் வந்து நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு ராகாவுக்கு தேவை. போனஸ் பாடலாக இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது.